Hey guys, it's me PYR Kadir. ஜெமினி ஏஐ நானோ பனானா ட்ரெண்டிங் சாரி ட்ரெண்டிங். ஸோ இது வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். இது வந்து ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இல்லைனா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே வந்து அதிகமாக ஒரு ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு இருக்க ஒரு ஃபோட்டோ தான் வந்து இந்த ஏஐ மாடல், அதாவது நானோ பனானா ட்ரெண்டிங் மாடல் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்களுமே வந்து இதை வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணி உங்களுடைய ஸ்டேட்டஸ்லேயே சரி, இல்லை வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டாக கூட நீங்கள் வந்து போட்டிருந்துருப்பீங்க. இதை பற்றி சொல்லணும்னு பார்த்தா, இந்த நானோ பனானா அந்த ஏஐ மாடல் அதை பற்றி சொல்லணும்னு பார்த்தோம்னா, ஒரு நார்மல் பிக்கை வந்து 80s லெவலுக்கோ இல்லை வந்து 90s லெவலுக்கோ வந்து எடிட் பண்ணுறக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஏஐ மாடல், அதாவது நானோ பனானா ஏஐ மாடல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அவங்களோட ஃபேஸில் வந்து சன்லைட் பண்ணுறதா இருக்கட்டும், அது மாதிரி எடிட் பண்ணுறதா இருக்கும், இல்லை வந்து நார்மலான ஒரு பிக்கை வந்து ஒரு பொண்ணு வந்து நார்மலான பிக்கை வந்து அப்லோட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ரெட் கலர் சாரியில் வந்து ஸ்லீவ்லெஸ் சாரியில் வந்து எடிட் பண்ணி அதுவே வந்து அவுட்புட்டை கொடுக்குறதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஏஐ மாடல் மாதிரி, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த ஒரு ஏஐ மாடல் வந்து ரொம்பவும் யூனிக்கான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நார்மலான விஷயம். ஒரு இப்போதைக்கு பார்க்கும்போது இது வந்து ஒரு ஏஐ உலகம். ஸோ இது வந்து சயின்டிஃபிக்காக இருக்கட்டும், இல்லை வந்து இன்டர்நெட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஏஐ அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நார்மலான ஒரு விஷயம். இது வந்து நார்மலாக இருந்தாலுமே இது மூலியமாக வந்து பல பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டு இருக்கு. எந்த அளவுக்கு வந்து ஒரு இன்டர்நெட், அதாவது ஏஐ மாடல், ஏஐ வந்து ரொம்பவும் வளர்ச்சி அடையக்கூடியதாக இருந்தாலுமே அந்த அளவுக்கு வந்து பல தீமைகளை கூட இந்த ஏஐ மாடல் வந்து, அதாவது நானோ பனானா இந்த ஏஐ வந்து தீமைகளோட ஏற்படுத்தி இருக்கக்கூடியதாக இருக்குது. அண்ட் இதை வந்து பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தா, நம்ம இந்தியாவில் வந்து ஜலக் பவானி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க மூலியமாக தான் வந்து இந்த நானோ பனானா அப்படிங்கிறது வந்து ஒரு இஷ்யூவாகவே வந்து பேசப்பட்டு இருக்கு. ஸோ அதில் பின்னாடி என்ன இருக்குது, அவங்க எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்த நானோ பனானா இது வந்து யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இது சேஃப் இல்லையா அப்படிங்கிறதா நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் என் மூலியமாக நீங்கள் வந்து 4 விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அதனால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நோட்டிஃபிகேஷனை நீங்கள் வந்து பார்க்கலாம். அதனால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானமே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த நானோ பனானா சாரி ட்ரெண்டிங் அதை பற்றி சொல்லணும்னு பார்த்தோம்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், இது வந்து ஒரு நார்மலான பிக்கை வந்து நம்ம இந்த ஜெமினி ஆப்பில் தான் வந்து எடிட் பண்ணணும். ஸோ நார்மலான பிக்கை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம்னா அது வந்து 80s லெவலுக்கு 90s லெவலுக்கு, ஸோ சன்லைட் வந்து ஃபேஸில் படுற மாதிரி, ஸோ அந்த அளவுக்கு ஒரு யூனிக்காக வந்து அவுட்புட் வந்து அது கொடுக்கும். ஸோ இது மூலியமாக வந்து நம்ம மைக்ரோ செகண்ட்லேயே நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடியெல்லாம் வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் வந்து உட்காந்துட்டு வந்து பிரைட்னஸை ஏற்றிக்கிட்டு கலர் டிம் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அதிகப்படுத்திக்கிட்டு, ஸோ இது மாதிரிலாம் பண்ணாமல் நம்ம ஒரு மைக்ரோ செகண்ட்லேயே, ஸோ சம் ஆஃப் செகண்ட்லேயே வந்து நம்ம இந்த ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு உள்ள ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு விஷயம் என்ன பார்த்தோம்னா இந்த நானோ பனானா சாரி ட்ரெண்டிங் அந்த ஒரு ஃபியூச்சர் தான். ஸோ இதை வந்து ஜெமினியில் வந்து நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் கூகுளை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ஏன்னா வந்து கூகுள் தான் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேஸ். ஸோ அதை பற்றி நான் வந்து சொல்லிக்கிறேன். ஒரு கூகுளோடைய சிஇஓ சுந்தர் பிச்சை தான் இப்போ வந்து கூகுளோட சிஇஓ. அது சுந்தர் பிச்சையாக இருக்கட்டும், இல்லை வந்து வேறு யாராவது இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு 3 ரூல்ஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு ரூல்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, உலகத்தில் உள்ள எல்லாருமே வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்து கூகுளை சார்ந்த ஒரு ஆப்பை வந்து யூஸ் பண்ணியே தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்து கூகுள் குரோம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து நார்மலான விஷயம். எப்படின்னா வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா நியூஸையுமே வந்து தெரியக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தா அது வந்து கூகுளில் தான். கைக்குள்ளே வந்து உலகம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கூகுளில் தான் வந்து பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதை கூகுளில் வந்து நம்ம சர்ச் பண்ணோம்னா உடனே வந்து சேர்ந்துடும் நம்மளுக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு இதுன்னு பார்த்தா இன்டர்நெட்டை பொறுத்த அளவுக்கு முக்கியமான ஒரு இதுன்னு பார்த்தோம்னா அது கூகுள் தான். ஸோ இதில் வந்து சிஇஓ, அதாவது கூகுளுடைய சிஇஓ வந்து ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னு பார்த்தோன்னா, கூகுளுடைய ஒரு ஆப்பை வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க வந்து யூஸ் பண்ணியே தான் ஆகணும். அப்படி இல்லையா கூகுள் குரோம் யூஸ் பண்ணுறவங்க கூகுள் குரோம் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி கூகுள் குரோம் யூஸ் பண்ணாதவங்க கூகுள் மேப் வந்து எப்படி இருந்தாலும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்படி இருந்தாலுமே கூகுளோட ஆப்பை வந்து யாராக இருந்தாலுமே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து கூகுள் சிஇஓடைய ஃபஸ்ட்டு ரூல். செகண்ட் ரூல் என்னென்னு பார்த்தோம்னா, எக்ஸ்ட்ரா இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சு நமக்கே தெரியாமல் எக்ஸ்ட்ரா இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே வந்து ஏஏஎம் மாற்றுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா,
நம்ம கிட்டேருந்து, அதாவது யூசர்கிட்டேருந்து டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னு பார்த்தோம்னா, இது எப்படி ப்ராசஸ் எப்படி உருவாகுதுன்னா, நம்ம ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணோம்னா நமக்கே தெரியாமல் வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளோட டேட்டாவை வந்து நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்ட்டு நம்ம அக்செப்ட் பண்ணதுனால தான் அவங்க டேட்டாவே வந்து எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு யாருக்குமே தெரியாமல் ஒரு ஆப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணோம்னா அலோ கேட்கும். ஸோ அலோன்னு நம்ம வந்து கொடுப்போம். HELLO கிடையாது, ALLOW. ஸோ அந்த அலோ வந்து கொடுப்போம். இல்லைனா வந்து அக்ரி கேட்கும். ஸோ நம்ம என்னன்னு அது மேலே வந்து ஒரு பேராகிராஃப் இருக்கும். ஸோ அந்த பேராகிராஃபில் என்ன இருக்கும்னா, உங்களுடைய டேட்டாஸை நாங்கள் வந்து எடுத்துக்கலாமா, நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிறதா. நம்ம வேறு வழி இல்லாமல் நம்ம வந்து அலோ கொடுப்போம், இல்லைனா அக்ரி கொடுப்போம். ஸோ இது மூலியமாக தான் நம்மளோட டேட்டாஸை வந்து கூகுளில் அவங்க வந்து டேட்டாஸை வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் நம்மளுடைய பர்சனலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து தெரியப்படுது. நம்ம என்ன சர்ச் பண்ணுறோம், எந்த நேரத்தில் வந்து ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோம், ஆன் பண்ணுறோம், அது எந்த நேரத்தில் வந்து இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறோம், எந்த அளவுக்கு நம்ம இன்டர்நெட்டை வந்து நம்ம வந்து எந்த எல்லா அளவுக்கு ஜிபி அளவுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோங்கிற வரைக்குமே அவங்க வந்து டேட்டாஸ் வந்து கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்படி வந்து அவங்களோட ஏஐ மாடல் வந்து எடுத்துக்கிறது வந்து செகண்ட் ரூல்ஸு. தேர்ட் ரூல் என்னன்னு பார்த்தோம்னா, ஆடு மூலியமாக வந்து அவங்களுடைய மார்க்கெட்டிங்கை வந்து டெவலப் ஆக்குறது தான் வந்து தேர்ட் ரூல். எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து இது வந்து நார்மலான விஷயம் தான், இது எல்லாருக்குமே தெரியும். இது வந்து சிரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலுமே பட் ஒரு பக்கத்தில் வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன் அப்போ சொல்கிறேன்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து எனக்கு தேவை ஒரு பிளாக் ஷர்ட் வேணும், நான் வந்து பிளாக் ஷர்ட் வேணும் அப்படின்ட்டு நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நான் சர்ச் பண்ணிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நான் பிளாக் ஷர்ட் வேணும் அப்படின்ட்டு நான் சர்ச் பண்ணேன்னா, இன்ஸ்டாகிராமில் வரப்போ அது சம்மந்தமாக பிளாக் ஷர்ட் சம்மந்தமாக எனக்கு வந்து ஆட் வரும். இது வந்து நிறைய பேர் நீங்கள் வந்து நோட் பண்ணியிருக்கலாம். அண்ட் அதேமாதிரி இப்போ வந்து எனக்கு வந்து ரிபக் ஷூ வந்து எனக்கு வேணும். அதனால் வந்து நான் கூகுளில் போயிட்டு ரேட் என்ன அப்படின்ட்டு நான் வந்து ரிபக் ஷூ எவ்வளோ அப்படின்ட்டு நான் கூகுளில் வந்து சர்ச் பண்ணுறேன். அண்ட் நான் வந்து ஒரு அடுத்த செகண்ட் நான் இன்ஸ்டாகிராமுக்குள்ளே வரப்போ அந்த ரிபக் ஷூக்கான ஆட் வந்து நிறையவே வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து சொல்லலாம், ஓகே நீ வந்து ஃபோனில் தானே வந்து சர்ச் பண்ணுற, ஸோ அதனால் வந்து ஆட் வருது அப்படின்னு வந்து சொன்னாலுமே, இது வந்து நல்லா நீங்கள் வந்து நோட் பண்ணிக்க தெரியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து ஓகே எனக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட் வேணும் அப்படின்னு நம்ம வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா, அடுத்த செகண்டு நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்குள்ளேயோ இல்லை வந்து ஃபேஸ்புக்குள்ளேயோ போனோம்னா நம்ம அதுக்கான ஆடு, அதாவது ஒயிட் கலர் டிஷர்ட்டுக்கான ஆடு வந்து வரும். ஸோ இவ்வளோ ரேட்டு, இவ்வளோ கம்பெனி, இந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது, அந்த அளவுக்குமே வந்து வரும். ஸோ இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுறோம். அந்த டவுன்லோட் பண்ணுறப்போ வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், மைக்ரோஃபோனை வந்து ஆன் பண்ணிக்கலாமா, கேலரியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாமா, இல்லை வந்து கான்டாக்ட் அக்செப்ட் பண்ணிக்கலாமா, கூகுள் அக்கௌண்ட்டை லிங்க் சைன் பண்ணிக்கலாமா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாமே வந்து கேட்கும். இது எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து படிக்காமலே அலோ கேட்டிருந்தா அலோ கொடுப்போம், இல்லைனா அக்ரி கேட்டிருந்தா அக்ரி கொடுப்போம். இது எல்லாருமே நார்மலாக கொடுக்குறதா. ஸோ அப்படி நம்ம கொடுக்குறது மூலியமாக நம்ம கிட்டே இருந்து தான் நம்ம உறுதிப்படுத்தி நம்மளுடைய இதுக்கு ஏற்ப தான் அவங்க வந்து டேட்டா வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம வந்து அலோவ் கொடுக்குறோம், அக்ரி கொடுக்குறோம். இது மூலியமாக தான் நம்ம வந்து நம்மளோட டேட்டாவை வந்து அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்திக்கிறதுக்கான ஒரு பாதையை வந்து கொடுக்குறோமே. ஸோ நம்ம கிட்ட கேட்டு தான் நம்மளால தான் வந்து அவங்களுக்கான ஒரு ஃபோட்டோஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்மளோட டேட்டாவை எல்லாமே வந்து போகுது. ஸோ இதை வந்து எப்படின்னு தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா, இது வந்து இந்த 3 ரூலுமே வந்து தடுக்க முடியாது. ஒன்று தடுக்க முடியும் பார்த்தோம்னா, ஆண்ட்ராய்டு ஃபோனை யூஸ் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் தவிர தடுக்க முடியும். மற்றபடி வந்து வேறு எதுலேயுமே வந்து நம்மளால் இந்த 3 ரூலுமே வந்து தடுக்க முடியாது. அண்ட் இப்போ இந்த நானோ பனானா இந்த ட்ரெண்டிங் சாரி ட்ரெண்டிங் இதில் என்ன இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், ஒரு சாதாரண பிக்கை வந்து ஒரு 80s மாடல்லையோ 90s மாடல்லையோ அதை எந்த அளவுக்கு ஒரு அழகாக வந்து காட்டக்கூடிய ஒரு அவுட்புட்டை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபியூச்சர் ஆப்புன்னு பார்த்தோம்னா அது வந்து ஜெமினி நானோ பனானா ஏஐ ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து எல்லாருமே வந்து இப்போதைக்கு எல்லாருமே இந்தியா ஃபுல்லாக எல்லாருமே வந்து இதை வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதை எடிட் பண்ணி எல்லாருமே வந்து போஸ்டாகவும் அண்ட் ஸ்டேட்டஸாகவுமே வந்து போட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி தான் ஜலக் பவானி அப்படிங்கிற ஒரு பொண்ணு. ஸோ அந்த ஜலக் பவானி அப்படிங்கிற ஒரு பொண்ணுமே வந்து தன்னோட ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணி அது மூலியமாக வந்து அந்த நானோ பனானா மூலியமாக வந்து எடிட் பண்ணி அவங்களுக்கு அவுட்புட் கொடுத்தோன்னே அவங்களுடைய போஸ்ட்டில் வந்து ஒரு வீடியோவை போடுறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஜலக் பவானி அப்படிங்கிறவங்க வந்து அவங்க இன்ஸ்டாகிராமில் அவங்களுடைய மற்ற போஸ்ட்டுக்கெல்லாமே வந்து 1 மில்லியன் லெவலுக்கு வந்து வியூஸ் போயிட்டு இருந்திருக்கு.
ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஆள் யாருன்னு பார்த்தா இந்த ஜலக் பவானி அப்படிங்கிறவங்க தான். ஸோ இவங்க வந்து போஸ்ட்டை வந்து போடுறாங்க. போட்டதுக்கு அப்புறமா தான் தெரியுது இவங்களுடைய போஸ்ட்டில் வந்து அந்த ஜெமினி எடிட் பண்ணி அனுப்பின அந்த ஒரு போஸ்ட், அந்த ஒரு ஃபோட்டோஸில் வந்து இந்த இடத்துல வந்து அவங்களுடைய மச்சம் வந்து தெரியுது. ஸோ இப்போ இவங்களுக்கு பார்த்த உடனே என்னுடைய உடம்புல இருக்கிற மச்சம் எப்படி ஏஐக்கு தெரியும் அப்படிங்கிற கொஸ்டின் வருது. நான் வந்து அந்த சைடில் உள்ள ஃபோட்டோஸை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அவங்க வந்து எடிட் பண்ணுறதுக்கு அனுப்பின, அதாவது ஜெமினியில் எடிட் பண்ணுறதுக்கு அனுப்பின ஃபோட்டோ வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி ஒரு க்ரீன் கலர் சுடிதாரில் ஃபுல்லாக கவர் பண்ணி அனுப்பின ஒரு ஃபோட்டோ தான் எடிட் அப்லோட் பண்ணியிருக்காங்க. பட் ஜெமினி அவுட்புட்டை கொடுத்தது என்னென்னா, அது எப்பயுமே வந்து ரெட் கலர் சாரீ கட்டிட்டு அண்ட் ஸ்லீவ்லெஸ்ஸோடைய ஒரு இந்த இடத்துல வந்து அவங்களுடைய மச்சம் வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ இவங்க பார்த்த உடனே எப்படி ஜெமினிக்கு வந்து என்னுடைய மச்சம் வந்து தெரியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து சோசியல் மீடியாவில் தெரியப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதை தெரியப்படுத்தின உடனே இன்னொருத்தங்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்குமே இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு, இது மாதிரி இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா, அவங்க வந்து கையில் வந்து ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே அவங்க வந்து கவர் பண்ணி தான் வந்து இந்த நானோ பனானா ட்ரெண்டிங்கில் வந்து ஃபோட்டோ வந்து நம்ம வந்து போடுவோம் அப்படின்ட்டு வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய அவுட்புட்டுமே எப்படி இருக்குன்னா, அவங்களுடைய என்ன டேட்டோ இருக்கோ அந்த டேட்டோவை தெளிவாக வந்து ஏஐ வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருந்துருக்கு. ஸோ இது எப்படி அப்படின்ட்டு வந்து நிறையா பேர் வந்து சோசியல் மீடியாவில் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படின்னா, நம்ம வந்து ஒரு கூகுள் ஆப்பை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கூகுள் ட்ரைவ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து நமக்கே தெரியாமல் நம்மளே வந்து ஃபோட்டோஸை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஸ்டோர் பண்ணிவிட்டு ஓகே இந்த ஃபோட்டோஸ்லாம் வேணாம் அப்படின்ட்டு நம்ம வந்து ஃபோட்டோஸை டெலீட் பண்ணிவிடுவோம். நம்ம கண்ணு முன்னாடி வரைக்கும் இது வந்து ஃபோட்டோஸ் டெலீட் ஆகிட்டுன்னு தான் அர்த்தம். ஆனால் வந்து இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து அங்கே கூகுளில் வந்து ஸ்டோர் பண்ணி தான் வச்சுருந்துருப்பாங்க. நம்ம வந்து என்ன சர்ச் பண்ணுறோம், என்ன வந்து யூஸ் பண்ணுறோம், என்ன இடத்துல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி அது எல்லாத்தையுமே வந்து டேட்டா வந்து வச்சுருந்துருப்பாங்க. ஸோ நம்ம மூலியமாக தான் நம்மளுடைய ப்ரைவேசி எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து டேட்டாவாக வந்து கன்வெர்ட் ஆகுது. அவங்க வந்து ஸ்டோரும் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணோம்னா நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை வந்து அடிக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம வந்து குரோமோ வந்து யூஸ் பண்ணுறோம். குரோமோ யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து கிளியர் சார்ட் கொடுத்துட்டு ஓகே இது எல்லாமே யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்ட்டு நம்ம கிளியர் சார்ட் கொடுத்துட்டாலுமே அங்கே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நம்ம இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கேமை பற்றி நான் அதிகமாக சர்ச் பண்ணி யூடியூபாக இருக்கட்டும், இல்லை வந்து குரோமாக இருக்கட்டும், இல்லை கூகுளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நான் வந்து சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நான் வந்து எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணிட்டேன், இது யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சாலுமே எனக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் வந்து இதை கேமில் வந்து அதிகமாக அடிக்ட் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு வந்து அது சம்மந்தமாக தான் வர ஆரம்பிக்கும். ஸோ இப்படி தான் நம்மளுடைய டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. இந்த ஒரு இஷ்யூவை பற்றி நான் சாட்ஜிபிடியில் கேட்கும்போது அது என்ன பதில் சொன்னிச்சுன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து கேட்டேன், இந்த ஜெமினி ஏஐ நானோ பனானா சாரீ ட்ரெண்டிங் இது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த சாட்ஜிபிடி வந்து சொன்னிச்சு. ஸோ அதுக்கப்புறமா அந்த ஜலக் பவானியோடைய கையில் உள்ள மச்சம், இந்த ஷோல்டரில் உள்ள மச்சம் எப்படி ஏஐக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது சாட்ஜிபிடி என்ன ஆன்சர் பண்ணுது, ஒரு தெளிவான ஆன்சர் சொல்லாமல் எனக்கு இது பல யூசர்கிட்ட வந்து வந்து ஒரு ரிப்போர்ட்லாமே வருது, அவங்களுடைய முகபாவனை வந்து மாற்றி அமைக்கிற மாதிரி, அவங்களுடைய கண்ணுகளை மாற்றி அமைக்கிற மாதிரி இல்லாமல் வந்து இந்த ஆப் வந்து இருக்குது. ஸோ ஒரு சில பேருக்கு தான் வந்து ஒரு ரிப்போர்ட்டாகவே வருது, அதனால வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து மன்னிப்பை கேட்டுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஏதோ ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆன்சர் வந்து சாட்ஜிபிடி சொல்லுது. அண்ட் நீங்களுமே வந்து இந்த சாட்ஜிபிடியில் வந்து இந்த கேள்வி வந்து கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே இந்த ஆன்சர் தான் வரும். ஸோ அப்படி நீங்கள் கேட்கும்போது ஆன்சர் வேறு வந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த இஷ்யூவை பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இப்போ வரைக்குமே நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நாளைக்கு போடுற நான் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ போடுறேன்னா அந்த வீடியோ வந்து உங்களை வந்து சேரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.